டேய் சுருட்டைக்கு விளையாட தெரியுமாடா? விளையாட தெரியுமாவா? பார்த்தல அவனை பேட்டை தட்டி தட்டி அளவு எடுத்துட்டு இருக்கான்டா. அங்க பாரு, பிச்சை இப்ப அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். எந்த பால் எங்க குத்துன்னு கரெக்டா சொல்லுவான். இப்ப யாரை கூப்பிடுறான்? அவன் பாலை செக் பண்ணுவான் பாறேன். வெயிட்லாம் செக் பண்ணிட்டானா? இனிமே எந்த பால் போட்டாலும் அடிதான். இப்ப மிடில் ஆர்டர் எடுத்துட்டு ஒரு ஸ்டைலா நிப்பான் பாறேன். இதெல்லாம் ஒரு ஸ்டைலாடா? அதான்டா ஸ்டைலு. எத்தனை பாலை கிழிச்சிருக்கான் தெரியுமா? இப்போ ஒரு ஷாட் ஆடுவான் பாரு, பாலெல்லாம் பறக்கும். என்ன பால் பறக்குன்னு பார்த்தா ஸ்டிக்கு பறக்குது. A few minutes later. ஏய் சுருட்ட பேட்டர் கிடையாது, பவுலரு. அப்படியா? ஆமாண்டா. அங்க பாரு 5 ஸ்டெப் எடுக்கிறானா? 2 விரல்ல தான் பாலை பிடிப்பான். அந்த மாதிரி ஸ்பீட்ல போடுவான் தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராக்கெட்டோட அவன் ஸ்பீட் அதிகம். அவன் பவுலிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும்டா. இது ஒரு ஸ்டைலாடா? நான் தான் வேற மாதிரி இருக்கும்ல. பாரு இப்ப என்ன ஸ்பீட மட்டும் பாரு. அவன் மஞ்ச பால்ல தான்டா வேம போடுவான். செவ் பால்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது. நான் அப்பயே சொன்னல, பிளேயர் அவன். தோனி தான் சுருட்டைக்கு கோச்சே. எதே தோனி கோச்சா? சார் கொரியர். என்ன சார் உங்க வீட்டு கிளம்பி வரத்துல 3 பேர் வீட்டுல கதவு திறக்குது? அதெல்லாம் அப்படிதானே. அவங்க வீட்டுல 1000 பொருள் வாங்குறாங்க, ஒன்னும் தெரிய மாட்டேது. நான் ஒரு பொருள் வாங்குறேன், எப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் தெரிய மாட்டேது. சரி உண்ணா குண்ணா. இந்தாங்க ப்ரோ பத்திரம். போனு வாங்கிருக்கியா? பூஜைய போட்ட வேண்டியதுதான். என்னடி அவ்வளவு மோசமானவளா அவ? அட ஆமாக்கா, சொல்லி கிளிப்படாத. அடியே என்னடி என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அடியே என்னடி என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்க? வா வா. என்னக்கா? அடியே எனக்குலாம் தெரியாது, நான் இங்கதான் இருக்கேன். நீ சொன்னது அவ கையிலே உண்டு போல. அட்டோ எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போட்டுங்க. அடியே என்னடி? உன்னை நீ கூட மாட்டாண்டி. இங்க யாரு சிரிச்சு பேசணும், யாரு பொருள் வாங்கணும் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் கண்ணு பவர் அப்படி. கண்ணடி படலாம்டா, கண்ணடி படக்கூடாதுடா. மறந்துட்டா. ஐயோ பவராண்டி வேற வீட்டை மேலிங்கிலி பாக்குது. என்னப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க போலயா? பணம் கொட்டுது போலயே. ஆமா கொட்டுது, வந்து பக்கெட் வச்சு புடிச்சிக்க. பக்கெட்லாம் பத்தாதுப்பா, டேங்க வச்சுதான் பிடிக்கணும். நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், இதுல உனக்கு என்னப்பா வயிறு எரியுதே? எனக்கு எங்கப்பா வயிறு எரியுதே? கொஞ்சம் கீழே பாரு, அனல் இதுவரை அடிக்குது. சரி உடுப்பா வரட்டுமா? கண்ணுல ஏதோ தென்பட்டுச்ச. புது பைக்கா? எங்கன்றா காசு வருது உங்களுக்கு? ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்சு வண்டி வாங்குறேன், இதுல உனக்கு என்ன? அப்போ நீலாம் வாங்குறிய, வீட்டுல 10 தானே வச்சிருக்க. இல்லையா கொட்டுதா உங்களுக்கு? கொட்டுதடா. யோ ஆத்தாடி, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. A few minutes later. திஷ்டி பொம்மை, மெனக்கட்டு உன்னை மார்க்கெட்ல தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். யாரு கண்ணு வச்சாலும் இனிமே நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். பாசே நீங்க பயப்படாம உள்ள போங்க, யாரு கண்ணு வைக்காம நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன பாக்குற? ரோட்டை பார்த்து போட பண்ணாட. வண்டி நல்லா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் இங்க பாரு. அடங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்க. வாத்தியார, இங்க ஒருத்தவங்க மைண்ட மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வீடியோ கால் பண்ண. அது பவர் ஆன்டி. திஷ்டி பொம்மையை தலைதெறிக்க ஓடுது, அந்த அளவுக்கு யாரா வயிறு எரியுது? யோ ஆத்தாடி. ஆட்டோ எங்க போறீங்க? மயிலாடுதுறை போனோம். எவ்வளோ? அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு இலவசம் தான். யோ தொப்பையாதே. உள்ள உட்காருங்கண்ணே. ஆலி மூச்சியும் பாரு போயா. என்ன வண்டி முக்குது? நோ, மூச்சை இழுத்து பிடிச்சி தொப்பையை தூக்குன நல்லா தூக்குன. போலாமாப்பா? போலாமா. என்னப்பா சட்டை இது? நல்ல காரியத்துக்கு முன்னாடி யாரும் கருப்பு சட்டை போடுவாங்களா? சரி மாத்திவா. இப்போ ஓகேவாமா? தம்பி கருப்பு கலர் பேண்ட் கருப்பா போடக்கூடாது. சரிம்மா.
கருப்பு கலர் எதுவும் போடல ஓகேவாமா? ஆளே கருப்பா தான் இருக்க. சரி வா. நல்லா இருக்கு, ரியாக்ஷன் நல்லா இருக்கு. வா வா போய் வாசல்ல பூனை வருதா பாரு போ. அம்மா பூனை எதுவும் இல்லம்மா. இல்லையா? சரி அந்த ஆட்டோ நிப்பாட்டு. ஆட்டோ எங்க போறீங்க? தம்பி போறப்ப எங்க போறான்னு கேட்டேன். விளக்குமா வா தம்பி, நாளைக்கு போய்க்கலாம். ஆளி மூஞ்சி பாரு. ச்சே, இந்த கொசு தொல்லை வேற. மாமா எந்திரிங்க மாமா. என்னாடி கேஸ் காலி ஆயிட்டு மாமா. கேஸ் காலி ஆயிட்டா நீயும் கொப்பனும் மாறி மாறி பாம்பு போட்டு நிரப்புங்க போங்க. ஆமா விளையாடாதீங்க மாமா, வந்து கேஸ் புக் பண்ணுங்க மாமா. ஐய வரேன் இரு. ஏண்டி என்னாடி மூஞ்சி இது முட்டைக்காசு மாதிரி? சி போய் நம்பர் எடுத்துறப்ப. நம்பர் சொல்லு. 12 ம் 45 ம் 78 ம் 10. ஏண்டி ஊன்னு சொன்னாதான் சொல்லுவியா நீ? பெரிய தாத்தா ஒழுங்கா நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. சரிங்க சரிங்க. 12 ம் 45 ம் 78. ஊ ஊ ஊ சொன்னதா சொல்லி கோ அப்பமா. வாயத்தற வாயில மிதிக்கிற வாயத்தற. இந்தா வாங்கிக்க. யாரும் இல்ல, வண்டி எடுக்க வேண்டியதான். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. யோ ஆயோ ஒரு ராஜ்குமார். பாபுர ஒண்ணா எடுக்கலாம். ஏய் பைக் ஓனரா ஓர ஓர. இவனும் நம்பால் தானே? ப்ரோ வெல்கம் டு அவர் டீம். வாங்க ஒண்ணா எடுக்கலாம். ஏய் சாவியில் எடுத்துட்டு வரடா, பைக் ஓனரா ஓடுங்கடே. இவனும் நம்ம கேஸ் தானே? சீச்சி ப்ரோ என்கிட்ட கொடுங்க, நான் திறக்கிறேன். வாங்க வாங்க ஒண்ணா எடுக்கலாம். பாஸ் யாரோ வராங்க. அவனும் நம்மள மாதிரி திருடுனா தான் இருப்பான். நீ ஒயராற ப்ரோ. அந்த சாவி கொடு. ஐ ஓபன் ஆயிட்டே. ஐயோ ஐயோ இவன் தான் ஓனரோ. ஐயா பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? டேய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி என்ன சந்தேகமா இருக்கணும். அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம். வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு சார். பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. பொம்பளை புள்ள பிறந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கிட்ட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை புள்ள பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ணணும் மச்சான். இதை பாத்துக்கிட்டே நான் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான் பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. 10ல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனையே, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்பயே ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, இதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை.